ஸோ பகடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மெத்தட் இருக்கு. சரிங்களா? அந்த 2 மெத்தட் எப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்ற கொஸ்டின், ஒன்றுக்கு எதிரே உள்ள எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ 1 எங்கே இருக்குது? நமக்கு இங்கே தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது டயஸில் காமனான நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போது இந்த டயஸில் பார்த்தீங்கன்னா 5, 4, 6 இருக்குது. இந்த பக்கம் 1, 3, 2 இருக்குது. இந்த பக்கம் 6, 3, 2 இருக்குது. அப்போ 3, 2 வந்து இங்கே வந்து காமனாக இருக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் 3 and 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் 3 and 2 வந்து நமக்கு காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1க்கு எதிரே உள்ளனா, ஸோ இப்போ காமனாக இருக்குன்னா காமனாக இருக்கிறதுல 2ஐயும் ஒமிட் பண்ணிட்டு, ஸோ இப்போ இதில் 1 பேலன்ஸ் இருக்குது, இதில் 6 பேலன்ஸ் இருக்குது. அப்போ 1க்கும் 6ம் பார்த்தீங்கன்னா எதிரெதிரே உள்ள எண்கள். சரிங்களா? அப்போ 1க்கு எதிரே உள்ள எண் எதுனா 6. ஸோ டேரெக்டாக நீங்கள் இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, இப்போ 1 எடுத்துகிட்டு இப்படி எழுதுவாங்க. சரிங்களா? அதாவது இப்போ இதில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ அதே மாதிரி 2 இருக்குது. ஸோ இதில் வேறு நம்ம எதுவுமே இப்படி எழுத முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்து நம்ம செக் பண்ணி ஒவ்வொன்று எழுதணும். இல்லை 6 எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் காமனாக 6 இருக்குது, இதுலேயும் காமனாக 6 இருக்குது. இப்போ 6 எடுத்துகிட்டு காமனாக எழுதுவாங்க. சரிங்களா? இப்போ காமனாக என்ன இருக்குது? இதில் 5 இருக்குது. ஸோ 4 இருக்குது. அதாவது 5, 4 எழுதிக்கிறோங்க. அதே மாதிரி இதில் 3, 2 ஸோ இதை எழுதிக்கிறீங்க. ஸோ அப்போ இதில் விடுபட்ட எண் என்ன? ஸோ எப்பவுமே பகடை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6 அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விடுபட்ட எண்ணா இருக்குது என்ன? இதில் 1 தான் விடுபட்ட எண்ணா இருக்குது. ஸோ அப்போ அப்படி கூட நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் சொல்லலாம், அல்லது இப்படி எழுதியும் ஆன்சர் சொல்லலாம். அதாவது 6 எடுத்துக்கிறீங்க, எது காமனாக இருக்குது? இதில் 6 2மே காமனாக இருக்குது, அதில் 5, 4ன்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? கண்டிப்பாக அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறது கண்டிப்பாக ஆப்போசிட் சைடில் இருக்காது. சரிங்களா? அதாவது பக்கத்தில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்காது? எதிரே இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை பக்கத்தில் இருக்க நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். 6 பக்கத்தில் என்னென்ன இருக்குது? 5 இருக்குது, 4 இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் 6க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 3, 2 இருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாமே வந்து அருகில் இருக்கிறதுனால எதிரே வராது. ஸோ அதனால எதிரே உள்ள எண் மீதி இருக்க எண் தான். அப்போ இதில் என்ன இருக்குது? 1 தவிர மீதி இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 6க்கு எதிரே என்ன இருக்கும்? 1 இருக்குது. அப்போ 1க்கு எதிரே 6 இருக்கும். சரிங்களா? ரெண்டும் ஆப்போசிட் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி பார்த்துட்டு நீங்கள் காமனாக இருக்க நம்பரை ஒமிட் பண்ணிட்டு 2ஐயும் 6 அப்படி எழுதலாம், அல்லது இப்படியும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது புரிஞ்சுதுங்களா என்ன சொன்னேன்னு? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக், நமக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற டாபிக். சரிங்களா? ஸோ புரிஞ்சுதா? வேற ஏதாவது புரியாமல் இருக்கா? புரியலன்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் சொல்கிறேன்.
2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி காமனாக வந்து எடுக்க முடியாது. சரிங்களா? அதாவது ஏதாவது 2 காமனாக இருக்க நம்பர்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சரிங்களா? 2 காமனாக நமக்கு வந்து இருக்கிற நம்பர்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லை. நிமிஷம். ஓகே. 2 காமனாக நமக்கு எந்த நம்பரும் கிடையாது. சரிங்களா? அதாவது நம்ம இந்த மாதிரி ஏதாவது 1 3 இருக்கு, ஏதாவது இதில் 1 3 இருக்கு, அதே மாதிரி இங்கே 1 3 இல்லை, அதே மாதிரி 3 4 இருக்கு, வேற எதுலையும் 3 4 இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, காமனாக இருக்குது. அதாவது 3 இதில் பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அதாவது எது வந்து அதிக நம்பராக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அல்லது இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். ஸோ 3க்கு இது வந்து அருகில் இருக்கிறது 1 6 இருக்குது. ஸோ இதில் 3க்கு அருகில் 5 4 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன நம்பர் விடுபட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ 2 வந்து இல்லை, 3க்கு அருகில் 2 இல்லை. அப்படிங்கிறனால என்னவா இருக்கும்? கண்டிப்பா 3ம் 2ம் கண்டிப்பா எதிர் எதிர் பக்கங்களாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 2க்கு எதிர் பக்கம் என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்படியும் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா அது? ஸோ ஒன்றா காமனான நம்பராக கொடுப்பாங்க, அல்லது இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இப்படி வந்து எழுதி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி மெத்தடும் இந்த மெத்தடும் புரிஞ்சுதுங்களா? யாருக்கா புரியாமல் இருக்கா? புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க யாராவது. புரிஞ்சுதுங்க சார். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிளான டாபிக் தான், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாபிக் தான். சரிங்களா? சார் லாஸ்ட் ஸ்டெப் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். லாஸ்ட் ஸ்டெப்புங்களா? இதுவா? ஓகே, நம்ம என்னன்னா ஏதாவது ஒரு 2 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இப்போ ஏதாவது இப்போ 3 எடுத்துக்கலாம், அல்லது அதிகமாக என்ன இருக்குது? இங்கே 4 இருக்குது. சரிங்களா? 4 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். 3ல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பக்கத்தில் இருக்க நம்பர் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வராது. சரிங்களா? அப்போ 2ஓட எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. இங்கே 2 வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. அதனால் அதை நம்ம விட்டுருவோம். ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிற எடுத்துப்போம். ஸோ 3 வந்து அதிகமாக இருக்கா? ஸோ இப்போ 3 அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு அருகில் இருக்க எண்கள் ஃபஸ்ட் எழுதுறோம். 1 அருகில் இருக்குது, இது 6 அருகில் இருக்குது. அதே மாதிரி 3 இதுக்கு இந்த டயஸ் பொறுத்த வரைக்கும் 5 வந்து அருகில் இருக்குது. அதே மாதிரி 4 வந்து அருகில் இருக்கு. சரிங்களா? அப்போ 1 6 5 4 3 அருகில் இருக்கு. ஸோ ஒரு பகடை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6. ஸோ இதானே இருக்கும். பகடைனா அதுதானே இருக்கும். 6 நம்பர்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ எது வந்து விடுபட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 தான் விடுபட்டிருக்கு. சரிங்களா? 1 இருக்கு, 2 இல்ல, 3 இருக்கு, 4 5 6. ஸோ அப்போ இதில் 2 தான் நமக்கு என்னது? விடுபட்ட எண். சரிங்களா? ஸோ 2 வந்து விடுபட்ட எண்ணா இருக்கு. அப்ப 3க்கு அருகில் உள்ள எண்கள் இதெல்லாம் 1 6 5 4 அருகில் இருக்கு. 2 வந்து அருகில் கிடையாது. அப்ப 2 அருகில் இல்லாதனால கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஆப்போசிட்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்ப 3க்கு ஆப்போசிட்ல எதிரே உள்ள பக்கம் என்னவா இருக்குன்னா 3 தான் இருக்கும். சரிங்களா? நமக்கு 2ஓட எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2மே எதிர் எதிர் பக்கமா இருக்கும். 3ஓட எதிர்பக்கம் 2ஆ இருக்கும், 2ஓட எதிர்பக்கம் 3ஆ இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? புரியலையா? புரிஞ்சுது சார். ஓகே. ஓகே, அடுத்தது புரிஞ்சுதுங்க சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன வருங்க? ஸோ அதே மாதிரி தான் எழுதுறோம் சரிங்களா. ஏதாவது ஒரு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதில் 4க்கு எதிரே உள்ள பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 4ஓட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி காமனாக 4 இருக்குது. ஸோ இதுலேயும் அதிகமாக 4 இருக்குது. ஸோ இங்கேயும் 4 இருக்குது. ஸோ இங்கேயும் 4 இருக்குது. அப்போ நம்ம 4வே டேரெக்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ 4 எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ 4க்கு அருகில் இருக்கிறது என்னவா இருக்கும்? 1, 5 இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் 6 மட்டும் எழுதிக்கணும் சரிங்களா. 5 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால் 6 மட்டும் எழுதிக்கணும். இங்கே வந்து 4 அருகில் இருக்க எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ 1 ஆல்ரெடி எழுதிட்டோம், 2 சரிங்களா. ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதில் விடுபட்ட எண் என்னவா இருக்கும் நமக்கு? 1 இருக்கா? ஸோ 1 இருக்குது ஓகேங்களா. அடுத்தது 2 இருக்குது, 3 இல்லை சரிங்களா. ஸோ 3 வந்து கண்டிப்பாக 4இன் எதிர்பக்கமாக தான் இருக்கும் சரிங்களா. அருகில் இல்லை, கண்டிப்பாக எதிர்பக்கமாக என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும் சரிங்களா. 4க்கு எதிர்பக்கம் 3, 3க்கு எதிர்பக்கம் 4 இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ என்ன எழுதியிருக்கேன்னு புரிஞ்சுதுங்களா? சரி, எப்படி நெக்ஸ்ட் சம் போலாங்களா? இது புரிஞ்சுதுங்களா? எப்படி ஆன்சர் வந்ததுன்னு புரிஞ்சுதா? வேற யாரும் புரியாம இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் டைம். ஸோ அடுத்தது லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. லெட்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டி, சி, இ, ஸோ ஏ, பி, அதுக்கப்புறம் எஃப், இ, பி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருவோம். ஸோ நமக்கு அதே மீனிங் தான். ஸோ கண்டினியூஸ் நம்பராக தான் இருக்கும் பகடை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி 1 to 6 வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் நம்பராக இருக்கும், ஸோ அதே மாதிரி ஏபிசிடிலையும் கண்டினியூஸ் நம்பராக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் நம்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, சிக்கு எதிரே உள்ள என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சிக்கு எதிரே உள்ள பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சி இப்போ அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் சி இருக்குது சரிங்களா. சி இருக்குது, பி இருக்குது. ஸோ நம்ம சியவே டைரெக்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அல்லது நான் சொன்ன மாதிரி காமனாக இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா. டி காமனாக இருக்குது, ஏபி இந்த மாதிரிலாம் எதுவும் காமனாக இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக சிஏ எடுத்துக்கலாம். ஸோ சி எடுத்துகிட்டு, ஸோ சிக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன? டி அண்டு இ இருக்குது. அது இதை பொறுத்த வரைக்கும் சியில் ஏ, பி இருக்குது சரிங்களா. அடுத்தது என்னென்ன விடுபட்டு இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஏ இருக்கா? ஏ இருக்குது, பி இருக்குது, சி ஆல்ரெடி இருக்குது. ஸோ டி அண்டு இ. ஸோ அப்போ விடுபட்டது எஃப் தான் சரிங்களா. அப்போ சிக்கு எதிரே உள்ள பக்கம் எதுனா எஃப், அதே மாதிரி எஃப்க்கு எதிரே உள்ள பக்கம் எதுனா சி. ஸோ இவ்வளோதான் பகடை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. பெருசான மெத்தட்ஸ் எல்லாம் வராது. நான் சொன்ன இந்த 2 மெத்தட் தான் பகடை. அல்லது இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து கொடுத்து கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்
ஸோ இப்போ வந்து அதாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக இருக்கிறது இதுவே எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே 2 டைம் வந்திருக்கு. ஸோ அதுவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் அருகில் என்னவா இருக்கும்? இந்த ஸ்டார் இருக்கு. ஸோ இது பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கு. அதே மாதிரி மைனஸ் சிம்பிள் இருக்கு. 2 சிம்பிள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் விடுபட்ட சிம்பிள் எதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் எழுதியாச்சு, ஹேஷ் சிம்பிள் எழுதணும். இதை பொறுத்த வரைக்கும் மைனஸ் அண்டு ஆல்ரெடி எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எதிர் பக்கங்கள் இருக்கதான் எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து இது கவர் ஆயிடுச்சு. ஸோ பர்சன்டேஜ் கவர் ஆயிடுச்சு, மைனஸ் கவர் ஆயிடுச்சு, அண்ட் சிம்பிள் கவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல என்னவா இருக்கும்? கண்டிப்பாக விடுபட்டது ப்ளஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்பக்கம் வந்து கண்டிப்பாக நம்ம என்னவா இருக்கும்? ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுனால இந்த மாதிரி சிம்பிள் புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி கொடுத்தா எப்படி போகணும் புரிஞ்சுதா? ஸோ இருக்க எல்லா சிம்பிள்ஸும் எழுதிட்டு அதில் வந்து எது எதெல்லாம் அருகில் இருக்குன்னு பார்த்துட்டு எது வந்து ஆப்போசிட்ல வரும் அப்படிங்கிறது விடுபட்ட 2 எண்களை வந்து பார்த்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக ஆஸுக்கு ஆப்போசிட்ல வந்து ப்ளஸ்ஸோ அல்லது ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல வந்து ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறதா வரும். ஸோ இவ்வளோதான் பகடை பொறுத்த வரைக்குங்க. சரிங்களா? பகடையில் இப்படி தான் சம்ஸ் வரும். ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுங்க. பெருசாக அதை பற்றி பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஜிக்கல் ரீசனிங்ஸ்ன்ட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் வந்து கேட்கலாம். விடுபட்ட எண்கள் கேட்கலாம், அல்லது இந்த தொடரோட அடுத்த எண் என்னன்னு கேட்கலாம். ஸோ நிறையா படம் கொடுத்து படத்தில் இந்த மாதிரி சம்ஸும் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ அதுக்கு வேணால் சிம்பிளாக வேணால் நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெத்தட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய சம்ஸை வந்து பார்க்க அதாவது பழைய கொஸ்டின் பேப்பரில் சம்ஸை வந்து பார்க்க நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லா விதமான எக்ஸாம்ஸ்லையும் டிஎன்பிசியில் வந்து கேட்டுடுறாங்க. சரிங்களா? நாட் ஒன்லி குரூப் 4, எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. குரூப் 1 லெவல்லேருந்து எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்ஸ் வந்து கேட்டுடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ தொடர் கொடுத்துருவாங்க 2, 5, 10, 50, ஸோ 500, 5000. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இதில் வந்து பொருந்தாது எதுங்கிற மாதிரி தான். சரிங்களா? ஆட் மேன் அவுட் மாதிரி தான். சரி, ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2, ஆப்ஷன் பி வந்து 5000, ஆப்ஷன் சி வந்து 10, ஆப்ஷன் டி வந்து 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு மெத்தட்ஸ் பார்க்க வேண்டியதான். ஸோ எப்படி இருக்குது ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வரிசை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்மளாம் வந்து ஒரு அசம்ஷன் பண்ணணும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பெருக்கல் விதத்தில் இருக்குது. அதாவது முதல் எண்ணையும் 2ஆம் எண்ணையும் பெருக்குனா நமக்கு 3ஆம் எண் கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் எண்ணையும் 3ஆம் எண்ணையும் பெருக்குனா நமக்கு 4ஆவது எண் கிடைக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. அப்போ 2 × 5 வந்து என்ன நமக்கு 10 கிடைக்குது. அதே மாதிரி 10 × 50 சரி 5 × 10 5 × 10 போட்டால் 50 கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு என்னவா இருக்கணும் 10 × 50 போட்டால் 500 கிடைக்குது. சரிங்களா? 10 × 50 போட்டால் 500 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி 50 × 5500 போட்டால் நமக்கு கிடைக்கும் 25. ஸோ இதுதான் நமக்கு வரும். பட் என்ன கொடுத்துருக்காங்க 5000 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு தப்பு.
சரிங்களா? ஸோ அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் கன்க்ளூட் வரணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. நம்ம அந்த மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி ஏபிசிடிலையும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏபிசியில் கொடுத்து அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு சீரிஸ் சொல்கிறேன். ஸோ 225, 169, 121, 81, 49, 36, 25. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா இதில் வந்து எது இதே மாதிரி பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர், இது 12 இல்லை சரி இது 11, இது பொறுத்த வரைக்கும் 9 ஸ்கொயரில், இது 7 ஸ்கொயரு, இது வந்து பார்த்தீங்கன்னா 6, 5. சரிங்களா? அப்படி இருக்குது. ஸோ அதாவது 15 ஸ்கொயரு, இது 13 ஸ்கொயரு, 121 பொறுத்த வரைக்கும் 11, இது 9, ஸோ 7 ஸ்கொயர், ஸோ 6 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. இந்த 6 மட்டும் நமக்கு இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ 6 ஸ்கொயர் தான், அதாவது 36 தான் நமக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது வந்து தொடர்ச்சியில் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி இதில் விடுபட்ட எண்கள் வந்து கேட்பாங்க, அல்லது அதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10, 5, 13, 10, 16, 20, 19. இதோட அடுத்து என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து 22, பி வந்து 40, சி வந்து 38, டி வந்து 28. ஸோ இது எந்த இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்படி பார்த்தோம்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தியாசம் 3 இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் வித்தியாசம் 5 இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் பார்க்கணும். சரிங்களா? 13க்கும் 16க்கும் அதே மாதிரி 3 இருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 வித்தியாசம் வருது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் நமக்கு 3 வித்தியாசம் இருக்கு. ஸோ அடுத்தது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? ஸோ 5, 10, அதுக்கப்புறம் 20. ஸோ அந்த மாதிரி நமக்கு போகும். ஸோ மடங்குகளாக போகும். ஸோ அப்போ இதோட 20. சரிங்களா? இது எல்லாமே கூட்டினா நமக்கு ஆன்சர் வருது. ஸோ +3, +3, இதுக்கும் +3. ஸோ இப்போ 20 ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 40 ஆன்சர் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 40. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் செக் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு சீரியஸ் பார்த்தீங்கன்னா 9, 12, 11, 14, 13. அடுத்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 2ஆல் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது +2, இதுக்கும் +2. அதேமாதிரி இதை பொறுத்த வரைக்கும் +2. ஸோ இங்கே அதே மாதிரி என்ன இருக்கும்? +2 தான் வரும். ஸோ அப்போ 14 + 2 நமக்கு 16. சரிங்களா? 16 வந்து இங்கே வரும் ஆன்சர். சரிங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்களில் எண்கள் வந்து இதே மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஏபிசிடிலையும் வரும். ஸோ ஏபிசிடியில் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் தான் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சிம்பிளாக என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே போனோன்னே ஸோ கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு என்ன பண்ணுவோம்னா,
கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கு அல்லது ஏதாவது பேஜ் வந்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு பிஃபோர் 10 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது சப்போஸ் பேஜ் வந்து பிரிண்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வந்து கொஸ்டின் பேப்பரில் எழுதிடக்கூடாது. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுற ரெஜிஸ்டர் நம்பரை வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து நீங்கள் எழுதணும் அல்லது உங்களோட ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா பின்னாடி நமக்கு ரஃப் ஒர்க்குக்கு 2-3 பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நான் கண்டினியூஸாக அதாவது நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஏபிசிடி ரிலேட்டடாக ஏதாவது ரீசனிங் வந்திருந்ததுன்னா உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஏபிசிடி வந்து எழுதி வச்சிருவேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு டைம் சேவிங்காக தான். சரிங்களா? ஸோ அது நம்ம எழுதுறதுனால ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நமக்கு ஆகுதுன்னா நம்ம அதை சேவ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் லைனாக ஃபஸ்ட்டு ஏபிசிடி வந்து எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில். சரிங்களா? சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன சம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PEACE என்பதை QGBAF குறிக்கப்பட்டால் SAATY இது எவ்வாறு குறிக்கிறதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? சரி ஆப்ஷன் வேணா இங்கே மேலே எழுதுறேன். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா TGCG இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் T. தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே. பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி குறிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ பி அண்ட் தென் அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் அதே மாதிரி இதுலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். இதில் பி இதில் கியூ. சரிங்களா? அப்போ இது பி கியூ வந்து அடுத்தடுத்த எண்களாக இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இஜி. ஸோ இஜி. சரிங்களா? இஜி இஜி. சரிங்களா? ஸோ இது வந்து 2 எண்கள் வந்து அது இடையில ஒரு எண் இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த ஒரு எண் +2 நமக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஏ இதில் பி. ஸோ ஏபி வந்து இதுக்கு இடையில ஒரே ஒரு எந்த ஒரு எண்களும் இல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்தது சிஇ. ஸோ சிஇ. சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில ஒரு எழுத்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இஎஃப் பார்த்தீங்கன்னா எந்த எண்ணும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே எழுதுறேன். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எந்த எண்ணுமே இல்லை. ஸோ ப்ளஸ் அடுத்த எண் அப்படிங்கிற எந்த இருந்தது. அதே மாதிரி இஜிக்கு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு எழுத்து இருக்கு. சரிங்களா? இஜிக்கு இடையில ஒரு எழுத்து. அப்போ இது +2 ரெண்டாவது எழுத்து வருது. அதே மாதிரி ஏபிக்கு இடையில எந்த எழுத்தும் இல்லை, அடுத்த லெட்டரே வந்துடுது. சிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரி சிஎஃப் இல்லை சிஇ இது. சரிங்களா? இ இது இங்கே வந்து இதான் கரெக்ட்.
இ தான் சரிங்களா. ஸோ இ தான் இங்கே இதுக்கு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சிஇ சி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 அதாவது ஒரு எண் வந்து இடையில இருக்கு. இஎஃப் இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எழுத்தும் இல்லை. ஸோ +1. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த இது வந்து அதே மாதிரி தான் இப்போ ஸோ இப்போ +1னா எஸ்ஸுக்கு அடுத்தது என்னவா இருக்கும் டி சரிங்களா. அடுத்தது இது வந்து இஜிக்கு +2 வந்திருக்கு. ஸோ ஏக்கு அப்புறம் +2னா அடுத்தடுத்து சி வரும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி எஃப்க்கு அப்புறம் இது +1 வந்திருக்கு. இங்கே அதே மாதிரி எஃப்க்கு அப்புறம் என்னவா இருக்கும் ஜி வரும் சரிங்களா. அதே மாதிரி இக்கு அப்புறம் நமக்கு என்னவா இருக்கும் இங்கே வந்து +2 சரிங்களா. அதே மாதிரி இக்கு அப்புறம் +2னா நமக்கு ஜி வரும். அதே மாதிரி டிக்கு அப்புறம் +1 +2 அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இங்கே ஃபர்ஸ்ட்டு +1 போட்டோம், அடுத்தது +2 போட்டோம், மறுபடியும் இதுக்கு +1 மறுபடியும் இதுக்கு +2. அப்போ டிக்கு என்னவா இருக்கும் கண்டிப்பாக +1 தான் இருக்கும். இப்போ டிக்கு அடுத்தது என்னவா இருக்கும் யூ, ஒய்க்கு அடுத்தது +2. ஸோ ஒய்க்கு அப்புறம் +2 என்னவா இருக்கும் இங்கே ஒரு எண், அடுத்தது மறுபடியும் இங்கே நீங்கள் ரிட்டன் இங்கே வந்துடணும். ஸோ அப்போ ஏ. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ டிசி ஜிஜியூஏ. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டிசி ஜிஜியூஏ. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அதாவது ஏபிசிடி யூஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி அதாவது +1 மைனஸில் கூட இருக்கும், பின்னாடி இருக்க நம்பர்ஸும் வரும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இதாகிடும் சரிங்களா. நீங்கள் பெருசாக இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நீங்கள் எந்த ஒரு ஃபார்முலாஸோ அல்லது எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அவ்வளோதான் நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டான சம்ஸை மட்டும் நான் யூடியூப்பில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்க சம்ஸ் அது எல்லாமே சரிங்களா. ஸோ நமக்கு இதோட கிளாஸஸ் வந்து முடிஞ்சுது சரிங்களா. மேக்ஸு கிட்டத்தட்ட சயின்ஸுக்கு நம்ம வந்து கிளாஸ் வந்து அது இல்லை, முக்கியமானது மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா இன்னும் 2 மாதம் எடுக்கலாம் சயின்ஸை மட்டுமே. அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் நீங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு டெஸ்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? ஸோ சின்சியராக டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா. எந்த ஒரு இதுலையும் வச்சுக்காதீங்க. டெஸ்ட்டு தான் முக்கியம். நீங்கள் ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணது அதெல்லாம் செகண்டரி. படித்து டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா. அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் எழுதும் போது ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அதே தான் ரொம்ப முக்கியம். டவுட் இருக்கவங்க கேளுங்க. ஸோ இதுக்கப்புறம் லைவ் கிளாஸஸ் மோஸ்ட்லி இருக்காது சரிங்களா. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் டவுட்ஸ் கேட்குற மாதிரி தான் இருந்துக்கும். அப்படி இருந்தால் நான் லைவ் கிளாஸ் வேணா நம்ம வேணால் அந்த மந்த்லி ஒன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபிகேஷன்னா அப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். மோஸ்ட்லி லைவ் கிளாஸஸ் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பெருசாக இருக்காது. நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கைடன்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ்க்காக வேணால் ஒரு செஷன் வைப்பேன். அதை நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் சொல்லுங்கள்.